لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய கட்டளை ஏற்று புனித ஜும்ஆ கடமையை நிறைவேற்றுவதற்காக அவனுடைய மஸ்ஜிதிற்கு வருகை தந்திருக்கின்ற அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பின் சகோதரர்களே, அல்லாஹு தஆலா நல்லடியார்களுக்கு தயார் செய்து வைத்திருக்கிற சுவர்க்கத்தின் மீது ஆசை கொண்டு அவன் ஏவியவற்றை எடுத்து நடப்பதன் மூலமும் அவன் பாவிகளுக்கு ஏற்பாடு செய்திருக்கிற நரகத்தை பயந்து அவன் தடை செய்தவைகளை முற்றுமுழுதாக தவிர்ந்து கொள்வதன் மூலமும் அவனை தக்வா செய்து கொள்ள வேண்டும் என்று எனக்கும் உங்களுக்கும் நினைவூட்டிக் கொள்கிறேன். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, நாம் ஈமான் கொள்ள வேண்டிய அடிப்படைகள் 6 என்பதை நாம் எல்லோரும் அறிந்து வைத்திருக்கிறோம். ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ரசூலிஹி வல் யௌமில் ஆகிர் வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரி என்ற அந்த வார்த்தையின் மூலம் அந்த 6 அம்சங்களையும் நாம் எல்லோரும் புரிந்து வைத்திருக்கிறோம். உண்மையிலேயே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியதாக இந்த ஈமான் இருந்து கொண்டிருக்கிறது. ஈமான் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் சரியான முறையில் இடம் பிடிக்கும் போதுதான் அவனுடைய வாழ்க்கை அதற்கேற்ப மாற்றமடையும். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நாம் ஈமான் கொள்ளக்கூடிய 6 அம்சங்களில் பிரதானமான ஒன்றாக அல் ஈமானு பில் யௌமில் ஆகிர், மறுமையை பற்றிய நம்பிக்கை இருந்து கொண்டிருக்கிறது. நாம் கண்களால் பார்க்காத, வெறுமனே அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் சொல்லுகிறார்கள் என்கிற ஒரே காரணத்தினால் நம்பி இருக்கக்கூடிய மகத்தான ஒன்றாக இந்த மறுமை இருந்து கொண்டிருக்கிறது. மறுமை ஒரு மனிதனை பொறுத்தவரையில் அவன் மரணித்தவுடன் ஆரம்பிக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மன் மாத ஃபகத் காமத் கியாமத்துஹு, ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவனுடைய மறுமை உண்டாகி விடுகிறது என்று சொன்னார்கள். இந்த ஹதீஸை ஆதாரமாக வைத்து உலமாக்கள் மறுமையை 2ஆக பிரிக்கிறார்கள். ஒன்று அல் கியாமத்து சுகுரா, இன்னும் ஒன்று அல் கியாமத்துல் குபரா. சிறிய மறுமை, பெரிய மறுமை என்று 2ஆக பிரிக்கிறார்கள். பெரிய மறுமை எனும் போது இந்த உலகம் அழிக்கப்படுவது, இந்த உலகத்தில் வாழ்ந்த அனைவரும் எழுப்பப்படுவது, அதற்கு பிறகு எல்லோரும் ஒன்று சேர்க்கப்படுவது, இதிலிருந்து நடக்கக்கூடிய அனைத்தும் பெரிய மறுமை என்று அடையாளப்படுத்தப்படுகிறது. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, உலகத்தில் வாழ்ந்த எல்லா மக்களும் அழிக்கப்பட்டு மீண்டும் அவர்கள் எழுப்பப்பட்டு ஓரிடத்தில் ஒன்று சேர்க்கப்படுவார்கள். அந்த ஒன்று சேர்க்கப்படுகிற இடத்தை பொதுவாக நாம் மஹ்ஷர் என்று அறிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் அதனுடைய சரியான பிரயோகம் அரசாத்துல் கியாமா என்பது. அகீதாவுடைய உலமாக்கள் மஹ்ஷர் என்று ஒரு இடத்தை குறிப்பிடாமல் அரசாத்துல் கியாமா என்று அதனை குறிப்பிடுகிறார்கள். அந்த அரசாத்துல் கியாமாவில் நடக்கக்கூடிய ஒரு சில நிகழ்வுகளை இன்றைய ஹுத்துபாவில் நினைவுபடுத்தலாம் என்று எண்ணுகின்றேன்.
கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா உலகத்தை அழித்து மக்கள் எல்லோரையும் எழுப்பி ஒன்று சேர்க்கும் போது எப்படி ஒன்று சேர்ப்பான் என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், யுஹ்ஷருன் நாசு ஹுஃபாத்தன் உராத்தன் குர்லா, மக்கள் ஆடை இல்லாதவர்களாகவும் காலில் செருப்பில்லாதவர்களாகவும் ஹத்னா செய்யப்படாதவர்களாகவும் எழுப்பப்படுவார்கள், ஒன்று சேர்க்கப்படுவார்கள் என்று சொன்னார்கள். காலில் செருப்பு இருக்காது, உடம்பில் ஆடை இருக்காது, ஹத்னா செய்யப்படாதவர்களாக அவர்கள் ஒன்று சேர்க்கப்படுவார்கள். அந்த ஒன்று சேர்க்கிற இடத்தை பொறுத்தவரையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடம் மணல் நிறைந்த இடமாக இருக்காது, கட்டிடங்களோ எந்த விதமான அடையாளங்களோ மரங்களோ இல்லாத இடமாக இருக்கும் என்று கூறுகிறார்கள். அந்த இடத்தை ஹதீஸ்களை விரிவுரையாளர்கள் தெளிவுபடுத்தும் போது வெள்ளிப்பாளை போன்று அல்லது சுடப்பட்ட ரொட்டியை போன்று இருக்கும். அப்படியான ஒரு நிலமாக அது இருக்கும். அந்த நிலத்திலே மக்கள் எழுப்பப்படுவார்கள். எழுப்பப்பட்டால் அவர்களுடைய தலைக்கு ஒரு மைலுக்கு அப்பால் சூரியன் கொண்டு வந்து நிறுத்தப்படும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், துதுன ஷம்சு யௌமல் கியாமத்தி கமிக்தாரி மீல், சூரியன் ஒரு மீல் அளவு கொண்டு வந்து நிறுத்தப்படும் என்று சொன்னார்கள். மீல் என்ற அரபு வார்த்தைக்கு ஹதீஸ்களை விரிவுரையாளர்கள் விளக்கம் சொல்லும் போது மீல் என்பதற்கு இரண்டு கருத்துக்கள் இருக்கின்றன. ஒரு கருத்து சுருமா போடுகின்ற குச்சி, கண்ணுக்கு சுருமா போடுவதற்காக பயன்படுத்தக்கூடிய குச்சிக்கு மீல் என்று அரபியிலே சொல்லப்படும். அப்ப ஒரு 3 இன்ச்சை உடையதாக அல்லது 4 இன்ச்சை உடையதாக அது இருக்கும். அதே நேரத்தில் மீல் என்பது அரபியிலே ஒரு மைல் என்பதற்கும் பயன்படுத்தப்படும். நாம் மேக்சிமம் அளவு எடுத்துக்கொள்வோம். ஒரு மைல் அளவு சூரியன் நம்முடைய தலைக்கு மேல் கொண்டு வந்து நிறுத்தப்படும். இந்த நேரத்தில் மனிதர்களுடைய நிலை எப்படி இருக்கும் கொஞ்சம் நாம் யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், சூரியன் தலைக்கு ஒரு மைலுக்கு அப்பால் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டு விட்டால் மக்கள் அவர்களது அமல்களுக்கு ஏற்ப வியர்வையில் மூழ்கடிக்கப்படுவார்கள். சிலர் கரண்டை வரையிலும் வியர்வையில் மூழ்கடிக்கப்படுவார்கள். இன்னும் சிலர் முழங்கால் வரையிலும் வியர்வையில் மூழ்கடிக்கப்படுவார்கள். இன்னும் சிலர் இடுப்பு வரை வியர்வையில் மூழ்கடிக்கப்படுவார்கள். சிலரை வியர்வை அப்படியே மூழ்கடித்து விடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த பயங்கரமான சூழ்நிலையில் மனிதர்கள் எத்தனை ஆண்டுகள் அங்கே நிற்க வேண்டும் என்று கேட்டால் 1 வருடமோ 2 வருடமோ 100 வருடங்களோ அல்ல, மாறாக 50,000 வருடங்கள் இவ்வாறு நிற்க வேண்டும். இதிலே நமக்கு சந்தேகம் வரக்கூடாது. அகீதாவோடு தொடர்பானது மறைவான விஷயம். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லக்கூடியதை எந்த விதமான சந்தேகங்களும் இல்லாமல் அப்படியே நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். 50,000 வருடங்கள் நாம் அப்படியே நின்று கொண்டிருப்போம். அந்த நேரத்தில் தான் முடிவு தெரியாமல் மக்கள் அங்கலாய்த்துக் கொண்டிருப்பார்கள். அப்படியான மக்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நோக்கி ஓடுவார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் போய் சொல்லுவார்கள், ஆதமே, நீங்கள் தான் எங்களுடைய தந்தை. அல்லாஹு தஆலா தன்னுடைய 2 கரங்களாலும் உங்களை படைத்தான். எனவே எங்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பேசுங்கள், ஏதாவது ஒரு முடிவு கிடைக்கட்டும் என்று அவர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் போய் சொல்லும் போது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுவார்கள், அவர்கள் சுவர்க்கத்திலே நுழைவிக்கப்பட்டு அந்த மரத்திலிருந்து சாப்பிடக்கூடாது என்று சொன்ன நேரத்தில் ஷைத்தானுடைய ஊசலாட்டத்தினால் அந்த மரத்திலிருந்து சாப்பிட்ட நிகழ்வை சொல்லி, இதற்குரியவன் நான் அல்ல, நீங்கள் நூஹிடம் போய் பாருங்கள் என்று சொல்ல மக்கள் எல்லோரும் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நோக்கி ஓடி வருவார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் வந்து, நூஹே, நீங்கள் தான் அவ்வலுர் ருசுல், ரசூல்மார்களில் முதலாவது ரசூல் நீங்கள் தான். நீங்கள் அல்லாஹ்விடத்தில் போய் பேசுங்கள், எங்களுக்கு ஒரு முடிவை பெற்றுத் தாருங்கள் என்று கேட்கும் போது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெள்ளம் ஏற்பட்ட போது தன்னுடைய காபிரான மகனுக்காக பிரார்த்தனை செய்த அந்த சம்பவத்தை சொல்லி, இதற்குரியவன் நான் அல்ல, நீங்கள் இப்ராஹிமிடம் போய் பாருங்கள் என்று சொல்லும் போது மக்கள் எல்லோரும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் செல்லுவார்கள். சென்று சொல்லுவார்கள், இப்ராஹிமே, நீங்கள் ஹலீலுல்லாஹ்,
அல்லாஹ்வுடைய உற்ற நண்பனாக நீங்கள் இருக்கிறீர்கள், அல்லாஹ்விடத்தில் எங்களுக்காக பேசுங்கள் என்று சொல்லும் போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பொய் சொன்ன 3 நிகழ்வுகள் இருக்கின்றதே, அதை அவர்கள் சுட்டிக்காட்டி, நானும் அதற்கு தகுதியானவன் அல்ல, நீங்கள் மூசாவிடம் போய் பாருங்கள் என்று சொல்லும் போது மக்கள் எல்லோரும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் வருவார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் வந்து மூசா அலைஹிஸ்ஸலாமை பார்த்து சொல்வார்கள், அந்த கலீமுல்லாஹ், மூசாவே அல்லாஹ் உங்களோடு நேரடியாக பேசினான், எனவே நீங்கள் அல்லாஹ்வோடு எங்களுக்காக இந்த சந்தர்ப்பத்தில் பேசுங்கள் என்று சொல்லுகிற சந்தர்ப்பத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் நான் அதற்குரியவன் அல்ல, ஈசாவிடம் போய் பாருங்கள் என்று சொல்ல மக்கள் எல்லோரும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் வருவார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சொல்லுவார்கள், நானும் அதற்குரியவன் அல்ல, முஹம்மதிடம் நீங்கள் போய் பாருங்கள் என்று சொல்லும் போது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் மக்கள் எல்லோரும் அப்படியே கூட்டமாக வருவார்கள். எல்லோரும் ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்து மாத்திரம் அல்ல, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலிருந்து உலகம் அழியும் வரைக்கும் இருந்த மக்கள் அப்படியே வரும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், அனலஹா அனலஹா, நான் தான் அதற்குரியவன், நான் தான் அதற்குரியவன் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூதிலே விழுவார்கள். சுஜூதிலே விழுந்ததும் அல்லாஹ் தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்லுவான், யா முஹம்மத் இர்ஃபா ரஅஸக் இஸ்அல் துஅத இஷ்ஃபா துஷஃபா, முஹம்மதே உன்னுடைய தலையை உயர்த்தும், நீ கேள் தரப்படும், நீ ஷஃபாத் செய்யுடைய ஷஃபாத் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொன்னதும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூதில் இருந்து தலையை உயர்த்தி அல்லாஹ்விடத்திலே மக்களுக்கு கேள்வி கணக்கை ஆரம்பிக்குமாறு சொல்லுவார்கள் என்கிற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இப்படியான சந்தர்ப்பத்தில் அல்லாஹு தஆலா அவனுடைய அர்ஷை 8 மலக்குகள் சுமந்து கொண்டிருப்பார்கள். وَيَحْمِلُ عَرْشَ رَبِّكَ فَوْقَهُمْ يَوْمَئِذٍ ثَمَانِيَةٌ, அந்த நாளில் அல்லாஹ்வுடைய அர்ஷை 8 மலக்குகள் சுமந்து கொண்டிருப்பார்கள். அந்த மலக்குகளை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் போது அந்த மலக்குகளில் ஒருவரை பற்றி பேசுவதற்கு அல்லாஹ் எனக்கு அனுமதி கொடுத்தான். அந்த மலக்கு எப்படி இருப்பார் என்றால், அவருடைய தோள் புஜத்திற்கும் காது சோனைக்கும் இடைப்பட்ட தூரம் 700 வருடங்கள் நடந்து செல்லக்கூடிய அளவு தூரம் என்று சொன்னார்கள். அல்லாஹ் அக்பர். அப்படி மகத்தான 8 மலக்குகள் அல்லாஹ்வுடைய அர்ஷை சுமந்திருக்க, ஏனைய மலக்குகள் அணி அணியாக நிற்கும் போது அல்லாஹு தஆலா வருவார். அல்லாஹு தஆலா வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஷஃபாத்தின் பேரில் அல்லாஹு தஆலா கேள்வி கணக்கை ஆரம்பிப்பார். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, மறுமையிலே மக்களிடத்தில் கேள்வி கணக்கை தொடுப்பதும் கேள்வி கேட்பதும் முழுக்க முழுக்க அல்லாஹ் மாத்திரம்தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மா மின்கும் மின் அஹதின் இல்லா சயுகல்லிமுஹு ரப்புஹு லைஸ பைனஹு வ பைனஹு தர்ஜுமான், உங்கள் ஒவ்வொருவரோடும் நாளை மறுமையிலே அல்லாஹ் நேரடியாக பேசுவான், மொழிபெயர்ப்பாளர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். அல்லாஹ்வுக்கும் உங்களுக்கும் இடையில் மொழிபெயர்ப்பாளர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். அல்லாஹு தஆலா அப்படி நம்மோடு பேசும்போது முதலில் அல்லாஹு தஆலா நம்மிடம் கேட்கிற கேள்வி, அவ்வலு மா யுஹாஸபு பிஹில் அப்து யௌமல் கியாமா அஸ்ஸலா, ஒரு அடியானிடத்தில் அல்லாஹ் கேட்கிற முதலாவது கேள்வி தொழுதாயா என்கிற கேள்விதான். ஆம் என்றால் அடுத்த கேள்வி இருக்கும், இல்லை என்றால் தொழுகையை பொறுத்தவரையில் ஏன் எதற்கு என்ற கேள்விகளுக்கு சந்தர்ப்பம் கிடையாது. ஏனென்றால் ஒரு மனிதனை பொறுத்தவரையில் அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டால் அடுத்த நிமிடம் அவன் மீது கடமையாகக்கூடிய ஒன்று இருக்குமாக இருந்தால் அது தொழுகைதான். ஒரு மனிதன் பருவ வயதை அடைந்ததிலிருந்து தொழ வேண்டும். தொழுகையை விடுவதற்கு அல்லது தொழாமல் இருப்பதற்கு 2 சாராருக்குத்தான் இஸ்லாம் அனுமதி கொடுக்கிறது. ஒன்று, மாதவிடாய் உள்ள பெண்கள், அவர்கள் தொழக்கூடாது. மாதவிடாய் பிரசவத்திட்டு உள்ள பெண்கள் தொழக்கூடாது. இரண்டாவது, தொழாமல் இருப்பதற்கு அனுமதிக்கப்பட்டவர்கள் பைத்தியக்காரர்கள். இதை தவிர முஸ்லிம் சமுதாயத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தொழுதையாக வேண்டும். அவர்கள் பயணத்தில் இருந்தாலும் தொழ வேண்டும், ஊரில் இருந்தாலும் தொழ வேண்டும், ஆரோக்கியமாக இருந்தாலும் தொழ வேண்டும், நோய்வாய்ப்பட்டிருந்தாலும் தொழ வேண்டும், அவர்கள் சமாதானமான சூழலில் இருந்தாலும் தொழ வேண்டும், அவர்கள் ஒரு யுத்த களத்தில் நின்றாலும் தொழ வேண்டும், அவர்கள் ஃப்ரீயாக இருந்தாலும் தொழ வேண்டும், பிஸியாக இருந்தாலும் தொழ வேண்டும், நின்று கொண்டு தொழ வேண்டும், முடியாவிட்டால் உட்கார்ந்து கொண்டு தொழ வேண்டும், உட்கார்ந்து கொண்டு தொழ முடியவில்லை என்றால் படுத்துக் கொண்டு தொழ வேண்டும், அப்படியும் முடியவில்லை என்று சொன்னால் கண்களால் சாடை செய்து தொழ வேண்டும் என்று தொழுகையை இஸ்லாம் வலியுறுத்துகிறது. அதனால் தான்
மறுமையிலே முதலில் கேட்கப்படுகிற கேள்வி தொழுதாயா என்கிற கேள்வி. இந்த கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய நிலையில் நாம் இருக்கிறோமா என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பமாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா சூரத்துல் மாஊன் என்ற அத்தியாயத்தில் ஃபவைலுல் லில் முஸல்லீன், தொழக்கூடியவர்களுக்கு கேடு என்று சொல்கிறான், தொழக்கூடியவர்களுக்கு வயல் என்ற நரகம் என்று சொல்கிறான். ஏனென்றால் அவர்கள் தொழுவார்கள், தொழுகையில் பொடுபோக்காக இருப்பார்கள், அவர்களுடைய தொழுகையிலே அவர்கள் இஹ்லாஸை மெயின்டைன் பண்ண மாட்டார்கள், பிறருக்கு காண்பிப்பதற்காக வேண்டி தொழுவார்கள், அவர்களுடைய அட்டிடியூட்டில் மாற்றம் வர மாட்டாது, தொழுது கொண்டிருப்பார்கள், அற்பமான பொருட்களை யாராவது கேட்டால் கூட கொடுக்க முடியாத அளவுக்கு இறுக்கமான மனநிலையோடு இருப்பார்கள். இப்படியான தொழுகையாளிகளுக்கு கேடுதான் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான் என்றால், தொழாதவர்களுக்கு என்ன நிலை என்பதை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். தொழக்கூடியவர்கள் தொழுகையை சீராக ஒழுங்காக தொழவில்லை என்றால் அவர்களுக்கு வயல் என்ற நரகம் என்றால், தொழாதவர்களுக்கு மிக பயங்கரமான நிலை என்பதை இதன் மூலம் நாம் புரிய முடிகிறது. அதே நேரத்தில் உண்மையிலேயே இந்த சமுதாயத்தில் ஒருவர் தொழாமல் இருக்கிறார் என்றால் நிச்சயமாக அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் இருந்த முனாஃபிக்குகளை விடவும் மோசமானவர். ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் இருந்த முனாஃபிக்குகள் கூட பள்ளிவாசலுக்கு வந்தார்கள். அவர்களுக்கு ஃபஜ்ர் தொழுகையும் இஷா தொழுகையும் கஷ்டமாக இருந்தது. ஆனால் கஷ்டத்தோடும் அவர்கள் பள்ளிக்கு வந்து தொழுதுவிட்டு போனார்கள் என்பதை ஹதீஸ்களிலே நாம் பார்க்கிறோம். இந்த காலத்தில் ஒருவன் தன்னை முஸ்லிம் என்று சொல்லிக் கொண்டு தொழாமல் இருப்பானாக இருந்தால் உண்மையிலேயே அவனுக்கும் இஸ்லாத்திற்கும் எந்த தொடர்பும் கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல் அஹ்துல்லதி பைனனா வ பைனஹும் அஸ்ஸலாஹ், நமக்கும் அவர்களுக்கும், அவர்கள் என்பது முஸ்லிம் அல்லாதவர்கள், அவர்களுக்கும் இடையில் உள்ள வேறுபாடு அல்லது உடன்படிக்கை தொழுகைதான். ஃபமன் தரகஹா ஃபகத் கஃபர், யார் அந்த தொழுகையை விடுகிறானோ அவன் காபிராகி விடுகிறான். அதே போன்று உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய இறுதி காலத்திலே ஹிஜ்ரி 23வது ஆண்டு இமாமத் செய்வதற்காக வேண்டி சுபஹ் தொழுகைக்கு முன்னால் செல்கிறார்கள். தக்பீர் கட்டும் போது பின்னால் இருந்து ஒருவன் அவர்களை குத்துகிறான். அவர்கள் குத்தப்பட்டு கீழே விழுகிறார்கள். விழும்போது சில ரிவாயத்துகளிலே வருகிறது, பின்னால் இருந்த அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹுடைய கையை பிடித்து இமாமத் செய்வதற்காக வேண்டி முன்னால் அனுப்பி வைத்தார்கள். அவர்கள் தொழவில்லை. உடம்பில் இருந்து முதுகிலே 6-7 குத்துக்காயங்கள், தூக்கி கொண்டு போய் அவசர சிகிச்சை செய்யப்படுகிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண் விழிக்கிறார்கள். சூரியன் உதித்த பிறகு மயக்கத்தில் இருந்து கண் விழிக்கும் போது பக்கத்தில் இருந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், அமீருல் முஃமினீனே, இன்னும் நீங்கள் சுபஹ் தொழவில்லை என்று சொன்னார்கள். உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், எனக்கு பின்னால் இருந்த மக்களுடைய நிலை என்ன என்று. அவர்கள் தொழுது விட்டார்கள் என்று சொன்னபோது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய உடம்பில் இருந்து இரத்தம் ஓடக்கூடிய நிலையில் தயம்மம் செய்து கொண்டு சுபகை தொழுது விட்டு சொன்னார்கள், லா ஹவ்வ ஃபில் இஸ்லாமி லிமன் தரக்க ஸலாத், தொழுகையை விட்டவனுக்கு இஸ்லாத்தில் எந்த விதமான பங்கும் கிடையாது என்று சொன்னார்கள். எனவே கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, தொழுகை என்பது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. மறுமையிலே அல்லாஹு தஆலா நம் ஒவ்வொருவரோடும் நேரடியாக பேசுவான். அப்படி பேசும்போது முதலில் அல்லாஹு தஆலா கேட்கிற கேள்வி தொழுதாயா என்கிற கேள்விதான் என்பதை நாம் ஈமான் கொள்ள வேண்டும். அதற்கேற்ப நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். அதைத் தொடர்ந்து அல்லாஹு தஆலா நிறைய கேள்விகள் கேட்பான். அதிலே 3 கேள்விகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அடையாளப்படுத்துகிறார்கள். லன் தஸூல கதம அப்தின் ஹத்தா யுஸ்அல அன் 4 கேள்விகள். லன் தஸூல கதம அப்தின் ஹத்தா யுஸ்அல அன் 4, 4 விஷயங்களை பற்றி கேட்கப்படாமல் ஒரு அடியானுடைய பாதம் அந்த அரசாத்துல் கியாமாவில் இருந்து அசைக்கப்பட மாட்டாது. ஒன்று, அன் உம்ரிஹி ஃபீமா அஃப்னா, உன்னுடைய ஆயுளை நீ எப்படி கழித்தாய் அல்லாஹ் கேட்பான், பதில் சொல்ல வேண்டும், அல்லாஹ் கேட்பான். இரண்டாவது கேள்வி, அன் ஷபாபிஹி ஃபீமா அப்லா, உன்னுடைய வாலிபத்தை நீ எப்படி கழித்தாய் என்று அல்லாஹ் நம் ஒவ்வொருவரிடமும் கேட்பான், பதில் சொல்ல வேண்டும். மூன்றாவது கேள்வி, வ அன் மாலிஹி மின் ஐன இக்தஸபஹு வ ஃபீமா அன்ஃபகஹு, உன்னுடைய பொருளாதாரம் உனக்கு எப்படி வந்தது, எப்படி நீ செலவு செய்தாய் என்று கேட்பான், பதில் சொல்ல வேண்டும். நான்காவதாக, வ அன் இல்மிஹி மாதா அமில பிஹி, உனக்கு தரப்பட்ட கல்வியை கொண்டு அறிவை கொண்டு நீ என்ன செய்தாய் என்று கேட்பான், அதற்கும் நாம் பதில் சொல்ல வேண்டும். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த கேள்விகளை கேட்பவன் அல்லாஹ். நிர்வாணமாக அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டிருப்போம். அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா நம்மிடத்தில் இந்த கேள்விகளை கேட்பான். நாம் 2 நிலைகளுக்கு உள்ளாக வேண்டும். ஒன்று, பதில் சொல்ல வேண்டும், அல்லது பதில் சொல்லாமல் விட வேண்டும். பதில் சொல்லாமல் விட்டால் அல்லாஹ் என்ன செய்வான் என்பதை சூரா யாசினிலே அல்லாஹ் சொல்லும் போது, அல் யௌம நஹ்திமு அலா அஃப்வாஹிஹிம்,
அவர்களுடைய வாய்களுக்கு நாம் முத்திரையிட்டு விடுவோம். வதுகல்லிமுனா ஐதீஹிம், அவர்களுடைய கரங்கள் பேசும். வதஷ்ஹது அர்ஜுலுஹும் பிமா கானூ யக்ஸிபூன், இந்த உலகத்தில் அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்பதை பற்றி அவர்களுடைய கால்கள் சாட்சி சொல்லும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இன்னும் சிலர் கேள்விகளை அல்லாஹ் தஆலா கேட்டுக் கொண்டிருக்கும் போது தங்களுடைய தலைகளை கீழே தொங்க விட்டுக் கொண்டிருப்பார்கள். கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாத நிலை. தலைகளை கீழே போட்டுக் கொண்டிருப்பவர்கள் கேள்விக்கு மேல் கேள்வி வரும்போது வலது பக்கம் திரும்பி பார்ப்பார்கள். வலது பக்கம் அவர்கள் தேடியவை குவிக்கப்பட்டிருக்கும், எல்லாம் காட்டப்படும். ஃபவஜது மா அமிலு ஹாதிரா, அல்லாஹ் சூரத்துல் கஹ்ஃபிலே சொல்கிறான், ஃபவஜது மா அமிலு ஹாதிரா, அவர்கள் செய்த அனைத்தும் முன்னால் கொண்டு வந்து வைக்கப்பட்டிருப்பதை அவர்கள் பார்ப்பார்கள். வலது பக்கம் அவர்கள் தேடியது எல்லாம் இருக்கும், செய்த பாவங்கள் அனைத்தும் இருக்கும். அப்படி பார்த்து இவ்வளவும் நான் செய்ததுதானா என்று அதிர்ச்சி அடைந்து இடது பக்கம் பார்ப்பான். இடது பக்கமும் அவன் செய்த அனைத்தும் குவிக்கப்பட்டிருக்கும். அதிர்ச்சி அடைந்த இந்த மனிதன், இவ்வளவும் நான் செய்தேனே என்று அதிர்ச்சி அடைந்த மனிதன் முன்னால் பார்ப்பான், அல்லாஹ்வை பார்ப்போம் என்று. ஆனால் முன்னால் அல்லாஹ் தெரிய மாட்டான். மாயரா தில்கா வஜ்ஹிஹி இல்லன்னார், முன்னால் நரகத்தை தவிர வேறு எதையும் அவன் பார்க்க மாட்டான். நரகம் மறுமையிலே எப்படி இருக்கும் என்றால், வஜீஅ யௌமஇதின் பிஜஹன்னம், அல்லாஹ் குர்ஆனிலே சூரத்துல் ஃபஜ்ரிலே சொல்லி காட்டுகிறான். அந்த நேரத்தில் நரகம் கொண்டு வரப்படும். இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வரப்படும் என்பதற்கு தஃப்சீர் செய்யும் போது சொன்னார்கள், நரகத்திற்கு 70,000 மூக்கணாங்கயிர்கள் இருக்கும். அந்த 70,000 மூக்கணாங்கயிர்களில் ஒவ்வொன்றிலும் 70,000 மலக்குகள் நின்று நரகத்தை இழுத்துக் கொண்டு வருவார்கள். அப்படி நரகத்தை இழுத்துக் கொண்டு வரும்போது இந்த மனிதன் நரகத்தை பார்ப்பான். நரகத்தை பார்க்கிற அந்த மனிதன் கை செய்தப்படுவான். நரகம் இறைந்து கொண்டு கொதித்துக் கொண்டிருக்கிற சத்தம் அவனுக்கு கேட்கும். அந்த நேரத்தில் சொல்லுவான், யா லைத்தனி கத்தம்து லிஹயாத்தி, எனக்கு ஏற்பட்ட கை சேதமே இந்த வாழ்வுக்காக, உண்மையான இந்த வாழ்வுக்காக, இந்த மறுமை வாழ்வுக்காக நான் இந்த உலகத்தில் முற்படுத்தி இருக்க கூடாதா என்று கை செய்தப்படுவான். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் என்றால், இந்த மனிதனுடைய இந்த படிப்பினை இருக்கிறதே, வ அன்னா லஹு ذிக்ரா, காலம் கடந்த பிறகு வந்த படிப்பினை. உலகத்தில் இருக்கும் போது அவனுக்கு குத்துபாக்களின் மூலம், நண்பர்களின் மூலம், பெற்றோர்களின் மூலம், பயான் நிகழ்ச்சிகளின் மூலம், இன்ன பிற வழிகளில் அவனுக்கு இந்த உலக வாழ்க்கையின் முக்கியத்துவம் சொல்லப்பட்டது. இந்த உலக வாழ்க்கையில் அவன் மறுமைக்கு தேட வேண்டிய முக்கியத்துவம் அவனுக்கு உணர்த்தப்பட்டது. ஆனால் இவைகளை எல்லாம் வெறும் ஃபார்மாலிட்டியாக அவன் மாற்றிக்கொண்டான். ஹுத்துபாவுக்கு வருவான், உட்காருவான், கேட்டுக்கொண்டிருப்பான், போகும்போது ஹுத்துபாவுக்கு மார்க்ஸ் கொடுத்து விட்டு போவான். நல்ல ஹுத்துபா, மோசமான ஹுத்துபா, ஹுத்துபாவிலே இன்னென்ன பிழைகள் விட்டார்கள் என்று மார்க்ஸ் கொடுத்து விட்டு போவான். தான் இந்த உலகத்தை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லித் தந்த விஷயங்களை உள்வாங்காமல் இருந்த மனிதன் அங்கே நரகத்தை பார்த்து கை செய்தப்படுகிறான். யா லைத்தனி கத்தம்து லிஹயாத்தி, எனக்கு ஏற்பட்ட கை சேதமே, நான் என்னுடைய மறுமை வாழ்க்கைக்காக வேண்டி முற்படுத்தி இருக்க கூடாதா என்று உணர்ச்சி வரும்போது அல்லாஹ் கேட்கிறான், வ அன்னா லஹு ذிக்ரா, இந்த படிப்பினை அவனுக்கு என்ன பயனை தரப்போகிறது? அந்த நேரத்தில் நரகத்தை பார்க்கிற போது ஏற்படுகிற படிப்பினையினால் எந்த விதமான பிரயோசனமும் இல்லை என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இப்படியாக கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, மஹ்ஷர், அந்த மஹ்ஷர் என்று நாம் சொல்லக்கூடிய அந்த அரசாத்துல் கியாமாவுடைய நிகழ்வுகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காண்பிக்கிறார்கள். எனவே இந்த அரசாத்துல் கியாமா என்ற இந்த மஹ்ஷருக்காக வேண்டி நம்மை நாம் தயார்படுத்துகின்ற ஒரு இடம்தான் இந்த உலகமாகும். இந்த உலகத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வதஸவ்வது, இந்த உலகத்தில் நீங்கள் நன்றாக தேடுங்கள், சேமியுங்கள். ஃபஇன்ன கைர ஸாதி தக்வா, இந்த உலகத்தில் நீங்கள் தேடக்கூடியதில், சேமிக்கக்கூடியதில் சிறந்தது தக்வா என்று சொல்லுகிறான். எனவே கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்தில் முடியுமானவரை தக்வாவை நாம் சேமித்துக் கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். தக்வா என்றால் என்ன? ஒவ்வொரு ஹுத்துபாவிலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தக்வாவை வலியுறுத்தி 3 குர்ஆன் வசனங்களை ஓதுவார்கள். இப்போது நாம் இந்த ஹுத்பாவின் ஆரம்பத்தில் ஓதி காண்பித்த அந்த 3 வசனங்கள், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்தி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், யா அய்யுஹன் நாஸு தகு ரப்பக்கும், அதே போன்று யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ வகூலு கௌலன் சதீதா என்ற இந்த 3 வசனங்களை ஓதி தக்வாவை அவர்கள் வலியுறுத்துவார்கள். அதே போன்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வலகத் வஸைனல்லதீன ஆமன் வலகத் வஸைனல்லதீன ஊதுல் கிதாப மின் கப்லிக்கும் வ இய்யாக்கும் அன் இத்தகுல்லாஹ், உங்களுக்கு முன்னால் வந்த
அனைவருக்கும் நாம் செய்த வசியத் என்னவென்றால் தக்வா தான் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் ஒரு உருக்கமான உரையாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். கேட்டுக்கொண்டிருந்த சஹாபாக்கள் அத்தனை பேரும் அழுது கொண்டிருக்கிறார்கள். அதிலே ஒரு நபித்தோழர் எழுந்து கேட்கிறார், அவுசினா யா ரசூலல்லாஹ், நீங்கள் விடைபெறுகிற ஒருவருடைய உரை போன்று உரையாற்றுகிறீர்கள், எங்களுக்கு வசியத் செய்யுங்கள் என்று சொன்னபோது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவது செய்த வசியத் ஊசிக்கும் பி தக்வல்லாஹ், உங்களுக்கு நான் தக்வாவை வசியத் செய்கிறேன் என்று சொன்னார்கள். எனவே இந்த உலகத்தில் நாம் தேடக்கூடிய மிக பெருமதியானது தக்வா தான். தக்வா என்றால் அல்லாஹ் ஏவியவைகளை நம்முடைய சக்திக்குட்பட்டவரை எடுத்து நடப்பதும், அவன் தடை செய்தவைகளை முற்று முழுதாக தவிர்ந்து கொள்வதும் தான் தக்வா என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மறுமையை ஈமான் கொள்ளக்கூடிய நமக்கு அந்த மஹ்ஷரிலே அரசாத்துல் கியாமாவிலே அல்லாஹு தஆலாவை சந்திக்கும் போது அவன் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய முறையில் இந்த உலகத்தை பயன்படுத்துவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, மறுமை என்ற ஈமானுடைய அடிப்படையை நம்புகிற நேரத்தில் அரசாத்துல் கியாமா என்ற அந்த மஹ்ஷர் மிக முக்கியமான ஒரு இடமாக காணப்படுகிறது. அந்த அரசாத்துல் கியாமாவிலே நடக்கக்கூடிய பல நிகழ்வுகளை குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு சுட்டி காட்டுகின்றன. குர்ஆனிலும் சஹீஹான ஹதீஸ்களிலும் வரக்கூடிய அனைத்தையும் எவ்வித சந்தேகங்களுக்கும் இடமில்லாமல் உறுதியாக நாம் நம்ப வேண்டும். அது நம்முடைய அறிவுக்கு பொருந்தினாலும் சரி, பொருந்தாவிட்டாலும் சரி, நம்பியாக வேண்டும். அதற்கு வேறு விளக்கங்கள் எல்லாம் நாம் சொல்லிக் கொண்டிருக்க கூடாது. ஏனென்றால் இஸ்லாமிய வரலாற்றில் வழிகட்டு போனவர்கள் அவற்றை நம்புவதற்கு பதிலாக அதற்கு வேறு விளக்கங்களை சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். உதாரணமாக முஅ்தஸிலாக்கள் மீசான் என்பதை நம்ப மாட்டார்கள். ஹதீஸ் குர்ஆனிலே வருகிறது, ஹதீஸிலே வருகிறது, மறுமையிலே மீசான் இருக்கிறது என்று. மீசான் என்றால் தராசு. அந்த தராசுக்கு 2 தட்டுக்கள் இருக்கிறது என்றும் ஹதீஸிலே வருகிறது. முஅ்தஸிலாக்கள் மீசான் என்பதை அல்லாஹ்வுடைய நீதி என்று புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர அதை தராசு என்று சொல்லக்கூடாது என்று சொல்வார்கள். இது வழிகட்ட சிந்தனையாகும். நாம் அல்லாஹ்வை நம்பிவிட்டோம், அல்லாஹ்வுடைய வஹி உண்மையானது என்று நம்பிவிட்டோம். எனவே வஹீயின் மூலம் வரக்கூடிய அனைத்தையும் நாம் உறுதியாக நம்புவது நம்முடைய கடமையாகும். அது நம்முடைய அறிவுக்கு பொருந்தினாலும் பொருந்தாவிட்டாலும் நம்பித்தான் ஆக வேண்டும். அந்த வகையிலே கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரசாத்துல் கியாமாவில் நடக்கக்கூடிய இன்னும் ஒரு மிக முக்கியமான நிகழ்வை அங்கே குறிப்பிடுகிறார்கள். ஆண்கள் பெண்கள் எல்லோரும் நிர்வாணமாக நிற்பார்கள். இந்த நிர்வாணமாக நிற்பார்கள் என்று சொல்லும் போது ஆயிஷா நாயகி கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், ஆண்களும் பெண்களும் ஒன்றாகவா என்று கேட்டபோது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆயிஷாவே, நீ நினைப்பது போன்ற நிலைமை கிடையாது. அங்கே அடுத்தவருடைய மர்ம இடங்களை பார்த்து ரசிக்கிற ஒரு இடம் கிடையாது. ஒவ்வொருவரும் தன்னுடைய நப்சை பற்றி கவலைப்படுகிற இடம் என்று சொன்னார்கள். இப்படி ஆண்களும் பெண்களும் நிர்வாணமாக நிற்கக்கூடிய அந்த திறந்த வெளியிலே அல்லாஹு தஆலா ஒரு மனிதனை எல்லோருக்கும் மத்தியில் இருந்தும் தேர்வு செய்து எடுப்பார். எடுத்து அவனை ஒரு பக்கத்தில் அழைத்து அவனுடைய அமல்கள் பதியப்பட்ட ஏடுகளை அல்லாஹு தஆலா எடுத்து போடுவார். அவனுடைய அமல்கள் பதியப்பட்ட ஏடுகள் 99 ஏடுகள். ஒவ்வொன்றும் எப்படி இருக்கும் என்றால் அவனுடைய கண்ணுக்கு எட்டிய தூரம் வரைக்கும் இருக்கும். அந்த ஏடுகளை விரித்து விட்டு பார்க்க சொல்லுவார். பார்த்தால் அந்த ஏட்டில் எல்லாம் இருக்கும். அப்போது அல்லாஹ் கேட்பான், என்னுடைய எழுதுனர்களாகிய மலக்குகள் உன்னுடைய விஷயத்தில் ஏதாவது அநீதி இழைத்திருக்கிறார்களா என்று கேட்பான் இந்த மனிதனிடத்தில். அப்போது அந்த மனிதன் சொல்லுவான், யா அல்லாஹ், எந்த விதமான அநீதி இழைக்கப்பட்டதாக எனக்கு தெரியவில்லை, அநீதி இழைக்கப்படவில்லை. மீண்டும் அல்லாஹ் கேட்பான், இங்கே எழுதப்பட்ட விஷயங்கள் உன்னிடத்தில் ஏதாவது நியாயங்கள் இருக்கிறதா என்று கேட்பான். உதாரணமாக, ஒருவர் சுபஹு தொழவில்லை என்று எழுதப்பட்டிருக்கும். அல்லாஹ் என்ன கேட்கிறான் என்றால், நீ தூக்கம் மிகைத்த காரணத்தினால் சுபஹு தொழாமல் இருந்து அது பதியப்பட்டிருக்கிறதா என்று கேட்கும் போது அந்த மனிதன் சொல்லுவான், இல்லையா அல்லாஹ், எல்லாமே சரியாகத்தான் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லும் போது அல்லாஹு தஆலா சொல்லுவான்,
இன்றைய தினம் நீ அநீதி இழைக்கப்பட மாட்டாய், இன்றைய தினம் நீ அநீதி இழைக்கப்பட மாட்டாய் என்று அல்லாஹ் அந்த மனிதனை பார்த்து சொல்லுவான். அப்போது அந்த மனிதன் அப்படி என்ன நன்மை, இவ்வளவு தீமைகள் என்னுடைய பேரில் பதிவு செய்யப்பட்டிருக்கும் போது எனக்கு அநீதி இழைக்கப்பட மாட்டாது, எனக்கு நன்மை கிடைக்கும் என்று சொல்வதாக இருந்தால் என்ன இருக்கிறது என்று கேட்கும் போது அல்லாஹ் தஆலா ஒரு அட்டையை, பிதாகா என்று அரபியிலே சொல்வது, ஒரு அட்டையை, ஒரு கார்டை அல்லாஹ் தஆலா எடுத்து போடுவான். அந்த கார்டிலே பார்த்தால் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்று எழுதப்பட்டிருக்கிறது. இது இந்த மனிதன் சொன்ன கலிமா. இதை அல்லாஹ் தஆலா காட்டி இதை பார் என்று சொல்லுவான். பார்த்துவிட்டு இந்த மனிதன் சொல்லுவான், யா அல்லாஹ், இதிலே அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்று இருக்கிறது. அதே நேரத்தில் என்னுடைய 99 ஏடுகளிலும் என்னுடைய ரெக்கார்டிலும் எல்லாமே பதியப்பட்டிருக்கிறது. இதோடு ஒப்பிடும் போது இது எங்கே நின்று பிடிக்க போகிறது என்று இந்த மனிதன் கேட்பான். இந்த பித்தாகாவில் இருக்கிற அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்பது எங்கே நின்று பிடிக்க போகிறது என்று கேட்பான். அப்போது அல்லாஹ் தஆலா மீசான் என்ற அந்த தராசை கொண்டு வந்து அந்த தராசில் ஒரு தட்டில் இவனுடைய 99 அந்த ரெக்கார்டையும் ஏடுகளையும் வைப்பான், இன்னும் ஒரு தட்டில் இந்த பித்தாகாவை, இந்த கார்டை வைப்பான். அப்போது இந்த கார்ட் வெயிட் கூடி இவனுடைய சிஜில்லுகள், அவனுடைய அமல்கள் பதியப்பட்ட ஏடு வெயிட் குறைந்து இவன் சுவர்க்கத்திற்கு போகக்கூடிய ஒரு நிலை அங்கே ஏற்படுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இங்கே பல செய்திகள் இந்த ஹதீஸின் மூலம் நமக்கு உணர்த்தப்படுகிறது. அதிலே ஒன்று, நம்முடைய நன்மை தீமைகள் எழுதப்படுகின்றன. அத்தனை நன்மை தீமைகளும் காட்டப்படும். இதிலே குறிப்பாக ஒரு முக்கியமான தகவலை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய நன்மை தீமைகள் எழுதப்பட்டு கொண்டே இருக்கிறது. இதிலே ஒருவர் நன்மைகளை செய்து கொண்டு வருகிறவர் ஷிர்க் செய்து விட்டால் அந்த நன்மைகள் எல்லாம் அழிக்கப்பட்டுவிடும். மறுமையிலே அது காட்டப்பட மாட்டார். நன்மைகளையே செய்து கொண்டு வருகிற ஒருவர் ஷிர்க் செய்து விட்டால் நன்மைகள் அழிக்கப்பட்டுவிடும், அது மறுமையிலே காட்டப்பட மாட்டாது. பாவம் செய்கிற ஒருவர் தௌபா செய்கிறார், தௌபா செய்து விட்டால் அவருடைய பாவங்கள் அழிக்கப்பட்டு விடும், அதுவும் காட்டப்பட மாட்டாது. எனவே ஷிர்க் செய்யாமல், தௌபா செய்யாமல் ஒரு மனிதர் வரும்போது அவருடைய அனைத்தும் அங்கே காட்டப்படும் என்கிற ஒரு தகவல் மிக முக்கியமானதாகும். அதே நேரத்தில் அன்புள்ள சகோதரர்களே, மறுமையிலே மீசான் என்ற ஒரு தராசு இருக்கிறது. அந்த தராசுக்கு 2 தட்டுக்கள் இருக்கின்றன என்பதையும் இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்துகிறது. அதே போன்று அல்லாஹ்வுடைய கருணை, அல்லாஹ்வுடைய அன்பு, அவனுடைய ஃபضல் எவ்வளவு மகத்தானது என்பதை இந்த நேரத்தில் புரிந்து கொள்வதற்கு நமக்கு வாய்ப்பு கிடைக்கிறது. அல்லாஹ் தஆலா தன்னுடைய அடியார்கள் மீது அன்பும் இரக்கமும் உள்ளவனாக இருக்கிறான், அடியார்கள் மீது கருணை உள்ளவனாக இருக்கிறான். அல்லாஹ்வுடைய அன்பில், அருளில், அல்லாஹ்வுடைய கருணையில் நாம் நம்பிக்கை இழந்து விடக் கூடாது. அல்லாஹ் குர்ஆனில் நம்மை பார்த்து அழைப்பு விடுக்கிறான். யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ். தங்களுக்கு தாங்களே அநீதி இழைத்துக் கொண்ட என்னுடைய அடியார்களே, அல்லாஹ்வுடைய அன்பில் நீங்கள் நம்பிக்கை இழக்க வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வுடைய அன்பு மிக விசாலமானது சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய அன்பு எந்த அளவுக்கு விசாலம் என்றால் இது ஒரு காட்சி. அதே போன்று நரகத்திற்கு போக இருக்கிற சிலரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மலக்குகள், நபிமார்கள் ஷஃபாத்தி செய்து நரகம் போகாமல் ஆக்குவார்கள். நரகத்திற்கு போன மக்களை நபிமார்கள், மலக்குகள், சாலிஹான மூமின்கள் ஷஃபாத்தி செய்து நரகத்திலிருந்து விடுவிப்பார்கள். எல்லாம் முடிந்த பிறகு அல்லாஹ் தஆலா நரகத்திலிருந்து ஒரு கூட்டத்தை அப்படி அள்ளி எடுப்பார். அவர்கள் எந்த விதமான நன்மையும் செய்யாதவர்கள். நரகத்திலிருந்து ஒரு கூட்டத்தை அல்லாஹ் அள்ளி எடுப்பான், எடுத்து அவர்களை சுவர்க்கத்திற்கு அனுப்புவான். அவர்கள் எந்த விதமான அமலும், மா அமிலு கைரன் கத்து, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், எந்த விதமான நன்மையும் அவர்கள் செய்யாதவர்கள் என்று சொல்கிறார்கள். அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய அன்பு, கருணை விசாலமானது. இந்த அன்பு, கருணை விசாலமானது என்பதை புரிகிற ஒரு முஃமின் அல்லாஹ்வை நேசிப்பான். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய அன்பு, கருணை விசாலமானது, இவ்வளவு ஆழமானது என்பதை புரிகிற ஒரு மூமின் அல்லாஹ்வை அதிகம் அதிகம் நேசிப்பான். அல்லாஹ்வை அதிகம் அதிகம் நேசிக்கிற ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுவான். அவன் அல்லாஹ்வுக்கு மாறு செய்ய விரும்ப மாட்டான். இதற்கு சஹாபா பெருமக்கள் மிகப்பெரிய எடுத்துக்காட்டுகள்.
அல்லாஹ்வுடைய அன்பை, கருணையை புரிந்து கொண்டார்கள். எனவே அல்லாஹ்வை அதிகம் நேசித்தார்கள். பாவம் செய்வதற்கு பயப்பட்டார்கள். நன்மைகளிலே போட்டி போட்டார்கள். ஆனால் முனாஃபிக்குகள் இருக்கிறார்களே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், முனாஃபிக்குகள் இருக்கிறார்களே, இந்த ஹதீஸ்களை தவறாக எடுத்துக்கொண்டு நாம் விரும்பியதை எல்லாம் செய்யலாம், அல்லாஹ் எனக்கு கருணை காட்டுவான், அன்பு காட்டுவான் என்று வழிகட்டு போவார்கள். நாம் முனாஃபிக்குகளாக இருக்கக்கூடாது. உண்மை மூமின்களாக இருந்து அல்லாஹ்வுடைய இந்த அன்பை புரிந்து கொண்டு அல்லாஹ்வை அதிகமாக நேசிக்க வேண்டும். அல்லாஹ்வை அதிகமாக அஞ்சக்கூடியவர்களாக மாற வேண்டும். அதே நேரத்திலே இந்த ஹதீஸின் மூலம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தௌஹீதினுடைய சிறப்பை வலியுறுத்துகிறார்கள். அகீதாவினுடைய முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறார்கள். அமல்களுக்கு முன்னால் அகீதா தான் முக்கியம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நிறைய மக்கள், இன்று நம்முடைய சமுதாயத்தில் இருக்கிற அதிகமான மக்கள் அமல்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள், அகீதாவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. ஒருவன் தொழுதால் போதும், ஹஜ்ஜுக்கு போனால் போதும், உம்ராவுக்கு போனால் போதும், ரமலான் மாதத்தில் எல்லோரும் நோன்பு பிடித்தால் போதும் என்ற அமல்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அமல்களால் ஒரு மனிதன் சொர்க்கம் போக முடியாது. ஆனால் ஒரு மனிதனுடைய அகீதா சீராகிவிட்டால் அந்த மனிதன் சொர்க்கம் செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே அகீதா என்று பேசப்படுகிற இந்த தலைப்பை தயவு செய்து யாரும் சாதாரணமாக எடுத்துக் கொள்ளாதீர்கள். அகீதாவுக்குரிய முக்கியத்துவத்தை கொடுங்கள், தௌஹீதுக்குரிய முக்கியத்துவத்தை கொடுங்கள். வெறுமனே வருகிறோம், தொழுகிறோம், போகிறோம் என்று இருந்து விடாதீர்கள். அகீதா சீரானால் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்ற கலிமாவை நாம் சரியான முறையில் புரிந்து வாழ்ந்தால் அல்லாஹ் தஆலா மறுமையில் நமக்கு வெற்றியை வைத்திருக்கிறான். ஒரு மனிதன் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்ற கலிமாவை சரியாக புரியாமல் தொழுதால், நோன்பு நோற்றால், ஜக்காத்து கொடுத்தால், ஹஜ் செய்தால், உம்ரா செய்தால், திக்ருகள் செய்தால், குர்ஆன் ஓதினால், தான தர்மங்கள் செய்தால், என்ன அமல்களை செய்தாலும் அவனுடைய அகீதாவில் கோளாறு இருக்குமாக இருந்தால் அவன் வழிகட்டு போவான், அவன் நரகம் போவான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மறுமையின் மீது உறுதியான நம்பிக்கையை நமக்கு ஏற்படுத்த வேண்டும். அந்த மறுமைக்காக இந்த உலகத்தை பயன்படுத்துகிறவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்க வேண்டும். நம்முடைய அகீதாவை சீர் செய்து கொள்வதற்கு அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்ய வேண்டும். அகீதாவை சீர் செய்வதற்காக வேண்டி இஸ்லாமிய அகீதாவை உலமாக்களிடத்தில், குர்ஆன் ஹதீஸை சரியான முறையிலே புரிந்த ஆலிம்களிடத்திலே போய் படிக்கக்கூடிய ஆசையையும் வாய்ப்பையும் அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தர வேண்டும். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.